தேவ பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு அழுகை வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுமா கட்டப்படாதா என்கிற வேதனையோடு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் உருவ நடந்து அதை சந்தோஷத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆகவே திருமண தடைகள் மாறுகிற ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கற்பத்தின் கனி இல்லாததுனால அந்நாளை போல ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நேரம். ஒருவேளை உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாததினால அல்லது பொருளாதாரத்தில் நெருக்கடியினால நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். எப்பொழுது மாறும், என்று மாறும் இந்த நிலைமை என்று நீங்கள் உள்ளத்தில் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின ஆண்டவர் இப்போ நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களே, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த சூழ்நிலையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் காரியங்களிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? குடும்ப வாழ்க்கைக்காக. நீங்க குடும்ப வாழ்க்கையில ஒருவேளை கணவன் அன்பா இல்லை, கணவன் வேதனைப்படுத்துகிறான், மனைவியால நிம்மதியா வாழ முடியல, இப்படியெல்லாம் நீங்க அழுது கொண்டிருந்தால் இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார்.